நம்மோட சொடக்கு சமையலில் இன்றைக்கி சூப்பரான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மீன் குழம்பு செய்ய தேவையானவை: 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு நறுக்கின தேங்காய், ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு பூண்டு, 2 ஸ்பூன் வறுத்து அரைத்த மல்லி மிளகாத்தூள், மஞ்சள் 1/2 ஸ்பூன், 1 கப் சின்ன வெங்காயம், நறுக்கின இஞ்சி சிறிதளவு, 4 கிராம்பு, ஒரு பட்டை. வாங்க சமைக்கலாம். மீன் நல்லா கழுவிட்டு மீன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும், அந்த மீனோட ஸ்மெல்லும் வராமல் இருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் குழம்பு நல்லெண்ணெயில் செய்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொன்னிறமானதும் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் குழம்புக்கு மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் மசாலா மீனில் ஒட்டும். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். மீன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். மீன் 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், மீன் நல்லா வெந்திருக்கு, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் குழம்பு சாதத்துக்கும் இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.